அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு முஸ்லிமான ஒருவர் கடன், மோசடி, பெருமை ஆகிய 3 விஷயங்கள் இல்லாதவராக மரணித்தாரோ அவருக்கு அல்லாஹ் ஸ்வர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் இந்த பாக்கியத்தை பெறதுக்கான நிபந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை முடிஞ்ச மட்டும் திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சி செய்யுங்க. திருப்பி கொடுக்கணுங்கிற நியத் வைங்க. மோசடி செய்யணுங்கிற நியத் வைக்காதீங்க. நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்னு நியத் வச்சாதான் அந்த நியத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதனால் கடனெல்லாம் அடைக்கணும். கடன் இல்லாத நிலையில் மரணமாகணும்னு அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். பெருமை, மோசடி ஆகிய விஷயங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கியவராக இருக்கணும். மோசடி செய்யக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு முஃமின். நீங்கள் இந்த நிலையிலையும் யாருக்கும் எவருக்கும் எந்த விஷயத்துலையும் மோசடி செய்யக்கூடாது. பெருமை விட்டு முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. அதுக்கான வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வழிமுறை இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எவர் ஒருத்தவர் முதலில் சலாம் சொல்வாரோ, அதாவது சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க.